குஜராத் கலவரத்தில் உயிர் தப்பியவர்கள் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு நியூயார்க் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த அமெரிக்கன் ஜஸ்டிஸ் சென்டர் என்ற மனித உரிமை அமைப்பு நியூயார்க் நீதிமன்றத்தில் ஒரு சிவில் வழக்கை தாக்கல் செய்துள்ளது. குஜராத் கலவரத்தில் உயிர் தப்பிய இருவரது சார்பில் பிரதமர் மோடிக்கு எதிராக அந்த வழக்கை அமெரிக்கன் ஜஸ்டிஸ் சென்டர் தாக்கல் செய்துள்ளது. 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த மத கலவரத்தை தடுக்க அப்போது முதல்வராக இருந்த மோடி தவறிவிட்டதாகவும், அதோடு முஸ்லிம்களை கொல்ல அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் என்பதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் அமெரிக்கன் ஜஸ்டிஸ் சென்டர் கூறியுள்ளது. மனித இனத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் என்கவுண்டர் கொலைகளால் ஏற்பட்ட இழப்புக்கு நஷ்ட ஈடு வழங்க மோடிக்கு உத்தரவிட வலியுறுத்தி தொடுக்கப்பட்ட அந்த மனு நியூயார்க் தெற்கு மாவட்ட நீதிமன்றத்தில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் பிரதமர் மோடிக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. சம்மன் கிடைத்த 21 நாட்களுக்குள் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மோடிக்கு நியூயார்க் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவில் 5 நாள் சுற்றுப்பயணத்தை துவங்குவதற்காக நியூயார்க்கில் தரையிறங்கும் நேரத்தில் மோடிக்கு அமெரிக்க நீதிமன்றம் சம்மன் அனுப்ப உத்தரவிட்டிருப்பது அவரது சுற்றுப்பயணத்தில் விழுந்த கரும்புள்ளியாக கருதப்படுகிறது. 2002ஆம் ஆண்டில் நடந்த குஜராத் கலவரத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து மனித உரிமை மீறல்களை தடுக்க தவறியதாக கூறி 2005ஆம் ஆண்டில் மோடிக்கு விசா வழங்க அமெரிக்கா மறுத்துவிட்டது. கடந்த மே மாதத்தில் பிரதமரான பிறகே மோடிக்கு எதிரான விசா தடையை அமெரிக்கா விலக்கிக் கொண்டது குறிப்பிடத்தக்கது.